கூவானல்ல கூவாயன்றே குரலோச போடுதாரே அந்த குழந்தை சத்தங்காலில் கேட்டு கோமதியா பார்வதியாள் பிள்ளை பக்கம் ஓடி வந்து தொட்டில் எட்டி பாப்பாளே அவ பிள்ளையை தான் கண்டுட்டாளே பார்க்கும் போதே அங்க பெணவாட அடிக்க கண்டாள் அடிக்க கண்டாளே பிள்ளைய பார்க்கும் போதே அவ
மதலையத்தம் பாப்பாளி மாயாண்டி மேல எல்லோ மாமிஷமும் அடிக்குதையா செஞ்சுடல மேல எல்லோ செண்பகப்பூ சுள்ளக்கர சுடலையுட மேல எல்லோ சுட்ட பெணமன குதையா பார்வதிக்கு பணவாட அடிக்கு பகவான் மாயாண்டிக்கு அது பிச்சி பூவா மனக்கு சக்திக்கு சவவாட அடிக்கு சாமி சுள்ளக்கர மாயாண்டிக்கு அது சந்தனமா மனக்கு என் தாயாகிய பார்வதி மகனாகிய மாயாண்டிய கண்டாள் ஏ ஐயோ என்ன செய்ய பிச்சி பூமேனி எல்லாம் பெணவாட அடிப்பதென்ன மல்லிகப்பு மேனி எல்லாம் மாமிஷம் அடிப்பதென்ன செண்பகப்பு மேனி எல்லாம் செத்தவன அடிப்பதென்ன இருவாச்சி இருவாச்சி இன்னைக்கு இறந்தவன் அடிப்பதென்ன பெணவாடை அடிக்க கண்டு பார்வதாதேவி அங்கம் பதறி ஆவிதனலாகி ஆண்டவன் பகவான் பக்கம் ஓடோடி வருகிறாள் வருகின்றாள் சுவாமி பரம்பொருளே நாம் பிள்ளை வரம் தானே கேட்டேன் ஐயா ஆமையா இந்த கைலாசத்திலே எனக்கு பெணுந்தினியை கொடுத்து விட்டீர்கள் இறைவா ஆமையா ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே பிள்ளை வரம் கேட்டதற்கு பெணுந்தினிய கொடுக்கலாமோ முதலை வரம் கேட்டதற்கு மாமிஷம் திண்ணிய கொடுக்கலாமோ குழந்தை வரம் கேட்டதற்கு குழந்தை வரம் கேட்டதற்கு வரம் கொடுக்கலாமோ கொடுக்கலாமோ இவன் கைலாச வாசல் எல்லாம் வாசலெல்லாம் காரி மாமுச மங்கலந்திட்டானே கலந்திட்டானே ஐயா மாணிக்க கைலாசத்தில் கைலாசத்தில் மாமுஷ மங்கலந்திட்டானே கலந்திட்டானே கைலாசத்தில் மாமிசத்தை கலந்துட்டானே காரி மாமுஷமும் கலந்ததாலே இந்த பிள்ளை எனக்கு வேண்டாமே இவனை பூலோக அனுப்பிடுங்கோ போக வரம் கொடுத்திடுங்கோ அந்த பார்வதியும் சொன்னவாதே பகவானும் சொல்லுதாரே அம்மாய பார்வதி குழந்தை வரம் நீ கேட்கும் போது நான் என்ன சொன்னேன் என்ன சொன்னீங்க என்ன சொல்லி கொடுத்தேன் என்ன மூன்றாவது பிள்ளை உன்னையும் மதிக்க மாட்டான் என்னைய மதிக்க மாட்டான் ஆமா உலகத்துக்கே இவன் அடங்க மாட்டான் என்று கட்டுக்கு அடங்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் கடவுளை மதிக்க மாட்டான் ஆமா மாயானம் போவான் மாண்ட பிணத்தை திம்பாமன்னு சொன்னனே நீ கேட்டியா கேட்கலையே பகவானே இப்ப அவன் முழியே சரியில்லையே ஆமா நான் பூலோகம் போக சொன்னா என்னெல்லாம் கேட்கிறானோ தெரியலையப்பா ஆண்டவன் பகவான் ஆண்டவன் சுடலை மாயாண்டி அழைத்தார் ஆமையா என் மகனே சுடல ஐயா சுடல ஐயா என் மகனே சுடல ஐயா சுடல ஐயோ என்னுடைய வார்த்தைகளே வார்த்தைகளும் அப்பா மாணிக்க கையிலே மாமசத்தை கலந்ததாலே மகனே இங்க இடமும் இல்லை கைலாசம் தன்னாரிலே காரி மாமுஷமும் கலந்ததாலே உனக்கு கையில இடமும் இல்லை அப்பா பூலோகம் போகணுமே புகழாக வாழணுமே
பூலோகம் சென்றேயானால் அங்கம் மாயான கரைகள் உண்டு கரையும் உண்டு மானிடர்கள் ரொம்ப உண்டு வேணமுங்க பிணங்களைத்தான் அப்பா பிணங்களைத்தான் விருப்பமோடு சாப்பிடலாமே பிணங்களைத்தான் அந்த பகவானும் சொன்ன போது சுள்ளக்கரை சுடல ஐயா அப்பா அப்பா பகவானே உங்க இஷ்டத்திற்கு இதை பிறவி செய்வது அப்புறம் வேண்டாம்னா என்ன அர்த்தம் நான் இப்படியே பூலோகம் போனா என்னை யார் பார்ப்பாங்க யார் மதிப்பாங்க எனக்கு ஒரு பத்தி கூட பொருத்த மாட்டாங்க அப்படியே நான் பூலோகம் போக வேண்டுமே ஆனா என்ன எப்பா நான் கேட்கும் பலி எல்லாம் நீங்கள் கொடுக்கணும் உனக்கு என்னப்பா வேணும் என்ன வேணும் நான் பூலோகம் சென்று புகழாக வாழ வேணுமே ஆனா என்னப்பா எப்பா ஆண்டவனே பகவானே இந்த ஆதி வெள்ளி கையிலே மாயாண்டி சுடலைக்கு முப்பீடம் போடணுமே எனக்கு பேச்சு என்று ஒரு வீடமோ சுள்ளக்கரை சுடலை என்று ஒரு வீடமோ முண்டன் என்று ஒரு வீடமோ அப்படி முப்பீடம் போட்டல்லவோ எட்டாத வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாற்றி 6 காலம் பீடம் வேணும் அத்த சாம ஊட்டு வேணும் 7 காலம் பீட வேணும் 7 காலம் பீட வேண்டும் எனக்கு யம சாம ஊட்டு வேண்டும் பகவானே யம ஐயா அப்பா அப்பா பகவானே எனக்கு 8 நாளா நோம்பு இருந்து காப்பு கட்டி 8வது நாளையிலே எனக்கு வேலைக்கிழமையில குடியளப்பு நடத்தணுமே பகவானே வெள்ளி நல்ல கிழமையில எனக்கு ஊட்டு கொடை கொடுக்கணுமே மத்தியான மதியம் போல மதிய உச்ச வேளையில மாயாண்டி சுடலைக்குத்தான் தெய்வ கனியான பிறவி செய்து கைவெட்டு கொடுக்கணுமே தெய்வ கனியான பிறவி செய்யணும் கைவெட்டு கொடுக்கணும் நாக்கா இருக்கணும் நரபலி கொடுக்கணும் அப்பா என்ன 7 பரணு கட்டணும் 7 பரனுக்கு 7 பலி எனக்கு வேணும் 7 பலி என்ன பலி எல்லாம் வேணும் தெரியுமா என்ன வேண்டும் மகனே எனக்கு சூலாடு ஒரு பரணு சூலு பண்ணி ஒரு பரணு பாலாடு ஒரு பரணு பாலு பண்ணி ஒரு பரணு செங்கிடாயும் ஒரு பரணு சேவல் கோழி ஒரு பரணு ஏழவேது பரணாதிலே எருமகீடா பலிக வேண்டும் பலியும் வேண்டும் ஏழாவது பரணாதிலே அப்பா அத்தனைக்கு மேலாக மாலை நல்ல கருக்களில மயிருண்ட வேளையிலே எனக்கு அந்தி கருக்களிலே அரைச்சாம வேளையிலே இப்படி அலங்காரம் செய்யணும் ஆசார படப்பு வேண்டும் தலவாழ இலையதில கொலவாழ வைக்கணும்
ஆசார படப்பு போட்டு அலங்கார தீபாராதனை செய்யணுமே. மாலை கருக்கள் மயிருண்ட நேரம் அந்தி கருக்கள் அரச்சாமத்திலே எங்களை அலங்காரம் செய்து ஆசார படப்பு அலங்கார தீபா ஆராதனை செய்யணும். சாம கொடைக்கு ஒரு வேளைக்கு ஒரு கோட்டை அரிசி சாதம் எனக்கு ஒரே படப்பா ஒரு நேரத்துக்கு ஒரே படப்பா பெரும் படப்பா வேணும். முட்டைக்கோழி கறி சமைத்து பொடி அரிசி சாதம் பொங்கி முட்டைக்கோழி கறி சமைத்து மொழி அரிசி சாதம் பொங்கணும். அமையா கன்னிக்கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11. அப்பா என்ன என் தம்பி எதுக்கே உள்ள முண்டனுக்கு மூணியா அப்படி அரிசியை தனியா பொங்கி அமையா குளக்கருவாடு குழம்பு வைத்து குப்பி சாராயம் குடும்ப தென்னங்கள்ளி எனக்கு வேணும். அப்பா இத்தனையும் கொடுத்தா தானே நான் பூலோகம் போவேன். ஆமா இதை விட்டுட்டு போனா நான் எப்படி போவேன்? எப்படியப்பா நான் போறது? கொடுக்கத கொடுத்தா தானப்பா போக முடியும். கொடுக்கத கொடுத்தாதான் கிளம்புவான். ஆமா கொடுக்கத கொடுத்தாதான் கொடுத்ததுக்குவாங்க. ஆமா அப்ப ஆண்டவனாக சிவபெருமாள் அப்பா இத்தனையும் உனக்கு தந்தா பூலோகம் போயிருவியா? ஆமாப்பா. முக்கியமா இன்னும் 3 அண்ணன் வேணும். என்ன வேணும்? கோமரத்தார்கள்னு எனக்கு ஆள் தேவைப்படுது. அதுக்கு ஆள் வேணும். நானே வந்து ஆடுனோம்னா மக்கள் எல்லாம் பயந்துருவாங்க. ஆமா நானே ஒரு ஆள் மீது பயிர் எடுத்து ஆடணும் அப்பா. அதனால எங்க அம்மா பேசிக்கு பதிலாக சரி என்ன பெத்த தாய் பார்வதியே எனக்கு பேச்சியம்மாளுக்கு பதில் ஆடணும். ஆமாப்பா. அப்பா என்ன சுடலைக்கு நீங்க தான் ஆடணும். நீங்க தான் ஆடணும் அப்பா. நான் எப்படி ஆட முடியும்? எப்படி முடியும்? நீங்க மாயானம் போகலாமே. ஆமா பிரம்மதித்தோஷம் பிடித்து மாயானத்துல மட்டும் பித்து பிடிச்சு பேய்வாளன் சுடுகாடு சாம்பல அங்கமெல்லாம் பூசணி இல்ல. ஆமா இப்பவும் நீங்க தான் போகணும். நீங்க தான் போகணும் அப்பா. அப்பா என்ன நீங்களே சுடலையாக எனக்கு ஆடி வரணும் அப்பா. எனக்கு குடைவிழா நடக்கும் போது வியாழக்கிழமை எனக்கு வில்லு வைக்கணும். வில்லு வைக்கணும். வில்லு வேணும். ஆமா வில்லு மேளம் கொட்டு முரசு அமையா தார தப்பட்ட கொம்பு பாத்திய சங்கு முழக்கத்தோடு எனக்கு சாம கூட நடக்கணும். அப்பா. எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? என்ன கொண்டு வந்திருக்கியா? என்னதியா இருக்கு? நான் இப்ப கேட்டது இருக்கா? வில்லு வேணும் மேளமும் வேணும். மேளம் இருக்கு கொட்டு முரசு சாம கொடை பெறவா? வருவாங்க. கொட்டு முரசு உரிமை வேணும். கொம்பு வாத்திய வேணும். சங்கு முழக்கம் வேணும். சாம கொடைக்கு மணி என்ன இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. யார வர சொல்றீங்க? இத்தனையும் தரணும். எனக்கு வில்லு அடிக்கணும்னா யார் வந்து வில்லு அடிக்கணும்? எங்க மாமா தாய் மாமன் கோபால கண்ணன் தான் எனக்கு வில்லு அடிக்கணும். ஆமா எங்க மாமா இருக்காரு. எங்க தாய் மாமா தானே ஐயா வேணும்காரு. ஐயா அவரை நான் கண்ணாலே பார்க்கல. என் தாய் மாமன் வில்ல அடிச்சாதான் நான் மாயானம் போக முடியும். அப்படியே ஆகட்டும் என்று ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் தான் பகவானோ சொல்லக்கர சுடல கீதானே நாள் பார்த்து தனங்குறித்தார் நல்ல நாளை எதிர்பார்த்து ஐயா நாளான நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையிலே மண்குளைத்து பீடம் போட்டு சுடலை என்று ஒரு வீடோ முண்டன் என்று ஒரு வீடோ பேச்சு என்று ஒரு வீடோ அப்படி எட்டாத பீடம் போட்டு எட்டாத பீடம் போட்டாரே ஏணி வைத்து மாலை சாத்தி ஏணி வைத்து எட்டாத
கட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தினார்கள். ஆமையா 8 நாளா காப்பு கட்டி ஏத்தன கும்ப இறக்காம நோம்பிருந்து 8வது நாளையிலே என்ன மாமா வந்துதான் வில் அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா வில்லுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போமா? கொடுப்போமே. நம்ம மாப்பிள மாய கண்ணனை அழைக்க வேணும் என்று ஆமையா இடுப்பில் கட்டின காவியோடு வருகிறார் வைகுண்டம். ஆமையா என் பெருமாள் ஆகிய கண்ணன் பகவானை கண்டு மாப்பிள வாங்க வாங்க மாப்பிள வீட்டுக்கு. என்ன சில வீட்டுல பாருங்க பொண்ணு கொடுத்த மச்சனை வாங்கன்னு கேட்க மாட்டாங்க. என்ன ஆனா பொண்ணு எடுத்திருக்க மச்சனை இருக்காரு பாருங்க. ஆமையா அதாவது தங்கச்சியை கட்டின மாப்பிள. ஆமா அவரை கண்ட விழுந்து விழுந்து கவனிக்கணும் பாத்துக்கோங்க. ஆமா வேற வழி இல்ல. எவனா தங்கச்சி எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆமா கேட்டா கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையாம்பாங்க. ஆமா கொடுத்தவங்க தான் ஏழை. இவ்வளவுதான் தலைமையில ஏறி உட்கார்ந்தாலும் சரி சரி தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர வாங்க 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 வாங்கன்னு கேட்கணும். ஆமா அத மட்டுமா என்ன வாங்கன்னு கேட்கணும். நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிக்கணுமா? கவனிச்சிருவோம். சாமி மாறுபுறம் மாலெல்லாம் போட்டு கவனிக்க முடியாத. ஆஹா இன்னும் 1.5 மாசத்துக்கு விரதம். ஒன்னும் கவனிக்க முடியாது. இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள் யாரம்மா? நாச்சியார்புரத்திலே சரி வாசகம் செய்து வரக்கூடிய திருநீலகண்ட குலாளர் சமுதாயத்திலே வந்துதித்த மைத்துனா என்ன கைலாசத்திலே உங்க மருமக பிள்ளை மாயாண்டி சுடலைக்கு வெள்ளிக்கிழமை ஊட்டு கொடுக்க போறேன். ஆமா இந்த ஊட்டு கொடைக்கு நீங்க வந்துதான் வில்லு அடிக்கணுமா? ஆமையா நீங்க வில்லு அடிச்சாதான் என் மகன் பூலோகம் போவங்கிறான் ஐயா. ஆமா மாயானம் சென்று மாண்டவனங்களை தின்று மாணிக்க கைலாசத்திலே மாமசத்தை கலந்துட்டான். ஓ மைத்துனா என்ன உங்க பிள்ளை மாயானம் போய் மாண்டவனம் தின்னவும் நீங்களே சொல்லுதியல. ஆமா நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்குமா? நமக்கு அதெல்லாம் ஆவாது இல்லையா? நீங்க அங்க வரலன்னா அவன் இங்க வந்து நிப்பான். உங்களுக்கு எப்படி சௌரியம்? எப்படி மயானம் போயிட்டு நேரம் இங்க வந்துருவான். ஆமா மாமுஷங்களுக்கு கட்டுப்பட்டு சரி மாயாண்டி சுடலை செய்தாலும் செய்வார் என்று மைத்துனா என்ன நான் வந்து வில்லு அடிக்கணுமானா என்ன குடியிழப்புன்னு ஒண்ணு வச்சிருக்க இல்லையா? ஆமா அந்த வியாழக்கிழமை மாலை கருக்கள் மயிரண்ட நேரத்திலே மாயாண்டி சுடலையின் பக்கத்திலே எனக்கு ஒரு பச்சை பீடம் போட்டு பச்சை சாத்தி இந்த பச்சை மாலுக்கு பச்சை படப்பு பாலும் பழமும் வைத்து முதல் பூசை எனக்கு நடத்தணும்ப்பா. அதுதான் குடியழைப்பு. அப்படி செய்தீர்களானா நான் வந்து வில்லடிப்பேன். ஆமா அப்படியே ஆகட்டும் என்று சுடலையின் பக்கத்திலே ஒரு பச்சை பீடம் போட்டார்கள். அதுக்கு பச்சை சாத்தி பச்சை படப்பு ஏத்தி பச்சைமால் வரும் பொழுது அங்க கருக்கல்ல பூசை நடக்கும். இப்ப நம்ம சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிடுதோம் இல்லையா? ஆமா குடியளப்பு அன்னைக்கு. சரி அப்ப எல்லோரும் வந்து நிற்கும் போது தெய்வத்துக்கு ஒரு தீபாராதனை நம்ம காட்டுவோம். ஆமா இதே போன்று என் பெருமாளாகிய கண்ணனுக்கும் அப்படி பச்சை படப்பு ஏத்தி பச்சைமால் பூசை அங்க செய்ததினாலே என் பெருமாள் இந்த மாயாண்டி சுள்ளக்கரை சுடலைய கூப்பிட்டார். ஆமா என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீ பச்சை பீடம் போட்டு பச்சை படப்பு ஏத்தி பச்சைமால் பூசையனை செய்து வந்ததினாலே இன்று முதல் உனக்கு பச்சாத்தி மாடசாமி என்று பேர் கொடுத்தார். அப்படி பேர்நாமத்தை கொடுத்து என் பெருமாள் இந்த கூட்டம் நாட்டங்களை பார்த்தாரு. மருமக பிள்ளைய கொஞ்சம் மெய் மறந்து விட்டார். வில்லடிக்க நேரமாகுதுல. ஆமா அப்பந்தான் ஆண்டவன் மாயாண்டி சுடல மாமனாரை ஏறிட்டு பார்த்தார். மாமா அங்க இருந்து வந்தாரு. வில்லடிப்பாருன்னு பார்த்தா வேடிக்கை பார்த்துக்கல நிக்காரு. வேடிக்கைலாம் பாக்காரு. இவரை வில்லடிக்க சொல்லணும் என்று சுள்ளக்கரை மாயாண்டி மண்ணாக இருந்த வீடும் மண்ணாயிருந்த வீடும் மண்டைய உருட்டுதையோ மாயவர் அழைக்கு கல்லாயிருந்த வீடோ கலகலனே கண்ணனைய கைதட்டி அழைதையோ கைதட்டி அழுதையோ. ஓ
மாமா 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 வந்து நேரம் என்ன ஆச்சு? வேலையை பார்க்க வேண்டாமா? வேலையை பார்க்க வேண்டாமா? என் பெருமாள் கோபால கண்ணன் பார்த்தார். ஆமையா நம்மளையே இந்த பாடுபடுத்தினா தங்கச்சியை விட்டா வச்சிருப்பாங்க. என்ன என்ன பூலோக அனுப்பணுமானா நம்ம கையில வில்லுதான் இருக்கு. வில்லுதான் இருக்கு. மணி வேணும். ஆமா. கொடை வேணும். கொடை வேணும் இல்லையா? கொடத்துக்கு யார்கிட்ட சொல்லலாமியா? மருமவனே நம்ம பிச்சையானங்கிட்ட சொன்னா உடனே தூக்கி கொடுத்துருவார். அதான் பையன் அதுக்கு தான் சொல்லிருக்கேன். அதை பையன் அடிக்கணும். எங்க அண்ணன் பேர் விட்டுருக்கேன். அதுக்கு இந்த கொட்டத்துக்கு பேரு அதனாலதான் சொல்லியிருக்கேன். மாமா பேர் விட்டுருக்குப்பா. ஆமா கொஞ்சம் கவனிச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமையா சரி. குடத்துக்கு பேரு பிச்சையான பேர் தான் விட்டுருக்கேன். அதான் ஓங்கி அடிக்கப்படாது. வருத்தப்படுவது நான் தானே. நீங்க அடிச்சுட்டு போயிருவிய. என்ன எங்க அண்ணன் அதை போடுறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பாரு. ஆமா அதனாலே என் பெருமாள் நவநீத கண்ணன் 9 நவக்கிரகத்தை 9 மணியாக்கி ஆதிசேஷனை வடமாக்கி ஹரிராமர் பானத்தை வில்வளைத்து மருமக பிள்ளைக்காக மாயவரே புலவராக வில்படித்தார். வடிவேலன் வலம்பாட ஆதிமூலம் குடமடிக்க நாரதரோ உடுக்கடிக்க தும்பீர்தர் தாளம் போட நந்தி கட்டை அடிக்க. அது ஏன் இந்த நந்தி பகவான கட்டையில வச்சிருக்கோம்னா எல்லாரும் நந்தி தலையை தான் குடமாக்கிருக்குன்னு சொல்லுதாங்க. இருந்தாலும் நான் ஏன் இந்த நந்தியை கட்டையில வச்சிருக்கோம்னா ஏவல் பிள்ளை சொன்ன வேலையெல்லாம் செய்யற பிள்ளை. ஹலோ நீங்க கூப்பிடுறது எனக்கே கேட்கல. அண்ணாச்சியோ கூப்பிடுதாரு. அப்படி என் பெருமாளாகிய நவநீத கண்ணன் வியாழக்கிழமை அன்று ஐயனார் திருக்கதைகளை பாடினார். சாஸ்தாவுடைய புகழ். வெள்ளிக்கிழமை ஆண்டவனே சுடலையாகவும் பார்வதி பேச்சியாக இருவேரும் ஆடி வருகின்றார்கள். அப்படி ஆடி வருகிற பொழுது இருவேர்களுடைய காலையும் ஒரு சிலம்பு அணிந்திருந்தார்கள். இந்த சிலம்பு முத்து ஒன்றோடு ஒன்று தெரித்து விழுந்து தலையில் மணிமகடத்தோடு தெய்வக்கணியான் வந்து பிறந்தார். அதனாலதான் ஐயாவுக்கு மகுடம் தட்டணும் கனியா வேணும்னு சொல்லுதாங்க. தெய்வ நல்ல கணியான்கள் தெய்வ நல்ல கணியான்கள் கைலாசம் தன்னாலே சுள்ளக்கர சுடலைக்கு தானே கைவிட்டு கொடுக்க போறே குளித்து நீராடி தீர்த்தமாடி மாத்துடே திருநீற்று காப்பணிந்தாரே தெய்வ நல்ல கனியானோ என்னை தேய்த்து தலைமொழிகி ஈரத்துயில் மாற்றி கைலாசத்திலே மர உரல் மீது அமர்ந்திருந்து கொண்டு சிறு சொலவே முன்னால் வைத்தார். அதிலே நிறநாளி நிறமறக்கா தெச்சனை தேங்காவளம் தீபங்கள் ஏற்றி வைத்து அதிலே ஒரு கண்ணாடியும் எடுத்து வைத்தார். கண்ணாடியோடு கத்தியும் எடுத்து வைத்தார். கண்ணாடியும் எடுத்து வச்சிருக்காங்க. கண்ணாடியை பார்த்துதான் நாக்கு அறுத்து கொடுக்க முடியும் ஐயாவுக்கு. அந்த தெய்வ நல்ல கனியானோ சுடலையத்தான் தான் நினைத்து தேங்காய உருட்டு வாரே சிவனார மனதில் எண்ணி மர உரலில் இருந்து கொண்டு முழங்கைய கிரியல்லோ ஒரு சொட்டு ரத்தமாதை எத்தி பொட்டாக வைப்பாரே 2 சொட்டு ரத்தமாதை இருபுறமும் போடுவாரே 3 சொட்டு ரத்தமாதை மும்மூர்த்திக்கு கொடுப்பாரோ 4 சொட்டு ரத்தமாதை 4 திசைக்கும் வீசுவாரே
5 சொட்டு ரத்தமாதே 21 இலையதிலே ரத்தமும் பலமுமாகே ரத்தமும் பலமுமாகே சுடலைக்கு பாரே ரத்தமும் பலமுமாகே ஐயா 7 நல்ல பரணாதிலே 7 பலி வாங்குதாரே சூலாடு ஒரு பரணி சூழு பண்ணி ஒரு பரணி பாலாடு ஒரு பரணி பாலு பண்ணி ஒரு பரணி செங்கிடா ஒரு பரணி சேவல் கோழி ஒரு பரணி 7வது பரணதிலே எருமைக்கிட பலிகள் வாங்கி ஆண்டவன் தான் மாணிக்க கையில அங்க மதிய ஊட்டு வாங்குவாரே வாங்குவாரே கையிலே மாணிக்க கைலாசத்திலே மதிய ஊட்டு வாங்கினார் ஆமையா மாலை கருக்கள் மையிருண்ட நேரம் அந்த ஐயா சுடலை அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே என்ன இதே போன்று அலங்காரம் செய்தார்கள் ஆமையா அலங்கார தீப ஆராதனை ஆசார படப்புகளோடு அமையா சாமன் அடிச்சாமம் சதிசாம நேரம் ஏமசாம வேலை இலை குலுங்கா சாமம் அம்மா சுடலை சொன்னார் இல்லையா எனக்கு மதிய ஊட்டு கொடுத்து சாமன் அடிச்சாமத்திலே சதிசாம நேரத்திலே சாமன் அடிச்சாமம் சதிசாம நேரம் ஏமசாம வேலை இலை குலுங்கா சாமத்துல சுடல மாயாண்டிக்கு 1 கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பு பெரும்படப்பா படப்பு எப்போ போடணும் 11:30 மணிக்கு ஐயாவை காட்டுக்கு அனுப்பணும் 11:30 மணிக்கு காட்டுக்கு அனுப்பணும் 11:45 படப்பு போட்டு முடிக்கணும் 12 மணி 1 நிமிஷம் தவறாம சாமம் போட்டு கொடுக்கணும் ஐயா சொன்ன வாக்கு அதுதானே ஆமா நேத்துங்க அப்படித்தானே வாக்கு கொடுத்துருக்கு அப்படி ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை ஈசனுக்கு ஆதி கைலாசத்திலே 1 கோட்டை அரிசி எப்படி பொங்குகின்றார்கள் அங்க எப்படி நடக்கு சமையலே கிண்டிக்கிட்டு இருக்காங்களா சமையல் முடிஞ்சு போச்சோ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு 11:30 மணிக்குள்ள ஐயாவுக்கு படப்பு போட்டு முடிக்கணும்ல ஆதி வெள்ளி கையில ஆண்ட வந்த மாயாண்டிக்கு 1 கோட்டை அரிசி வாங்கி பொட்டக்கோழி கறி சமைத்து பொடி அரிசி சோறு வாங்கி முட்டைக்கோழி கறி சமைத்து புளி அரிசி சாதம் வாங்கி கண்ணி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் வாங்கி எதுக்க உள்ள முண்டனுக்கு ஊனியாப்படி அரிசி வாங்கி குலக்கருவாடு வைத்து அப்பமெல்லாம் குலக்கருவாடு குழம்பு தான் இப்போ குலக்கருவாடு குழம்பு ஐயாவுக்கு படப்பு போட்டு இந்த படப்பு சாதத்தை மக்கள் சாப்பிடணும் பார்த்தீங்களா இந்த படப்பு சாதத்தை ஏன் சாப்பிடுதாங்க நம்ம உடல்ல உள்ள நோய் நொடி பிணிகள் தீரத்தான் அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிடுதோம் நேற்று ஒரு அண்ணாச்சி என்னை கேட்டாங்க என்ன இன்னைக்கு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கலையோ படப்பு சோறு நேற்று கேட்டாங்க நம்ம ஊர்ல ஆமா இன்னைக்கு போவலையா படப்பு சோறு சாப்பிடன்னாங்க நான் சொன்னேன் ஒரு ஆளு குறையுது நீங்களும் வாங்கன்னு சாப்பிட்டா கொஞ்சம் நம்மள மாதிரி ஆளு வீங்கிக்கலாம் அதனால எதுக்கு உள்ள முண்டனுக்கு முனியாப்படி அரிசி ஆமா
குளக்கருவாடு குழம்பு குழம்பு குப்பி சாராயம் குடும்ப தென்னங்கல்லு ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு ஒரு கோட்டை அரிசி சாதமும் ரெடியா இருக்கு ஆமா அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 11 படப்பு போடும்போது தொட்டில் பிள்ளை சத்தம் கீச்சுன்னு இருக்கக்கூடாதான் ஆமா அழுக்கங்களுக்கு இருக்கக்கூடாது சரி அமைதியா இருந்துதான் படப்பு போடணும் ஆமா படப்பு போடும்போது மூக்க பொத்திக்கிடணும் சரி மோப்பம் பிடிச்சிடக்கூடாது ஆமா அப்படி திருக்கைலாசத்திலே இப்படி எல்லாம் சிறப்பாக நடக்கு அப்படி படப்பு போடணுமான ஆண்டவன் சுடல மாயாண்டிய வேட்டைக்கு அனுப்பணும் அமையா அவர் வேட்டையாட பிறந்த பிள்ளை ஆமா மாயானம் சென்று மாண்டவனங்களை அருந்த பிறந்தவர் அல்லவா அமையா அதனால இவரை கோயிலுக்குள்ள வச்சிருந்து படப்பு போட்டா மாயானத்துல வேட்டையாட முடியாது அதனால் சுடலைய காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பிட்டு தான் படப்பு போடணும் ஆமா இங்க படப்பு போட்டுட்டு ஏன் ஐயாவை வெளியே அனுப்புதாங்க அப்படின்னா ஏன் போற இடத்துல எடக்கு முடக்க எதுவும் ஆயிரப்படாதுல ஆமா அதுக்குதான் சரி ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் தன் சுடலை ஐத்தான் மாயான அனுப்பணுமே அதுக்கு அலங்காரம் செய்யணுமே மாயான அனுப்பணுமே அலங்காரம் செய்யணுமே அவரு கச்சனல்ல வரைஞ்சு கட்டி அடுத்த கச்சை சுங்கல் வீட்டு சுங்கலிட்டு தட்டி நெல்ல வரைஞ்சு கட்டி தாமரக்க சுங்கலிட்டு பட்டு கச்ச பவள கச்சை ஒட்டு கச்ச சல்லடாமோ உச்சியில குல்லாவாயே காங்கு கச்ச சல்லடாமா கையருவா வல்லையாமோ அவருக்கு வெள்ளி பிடியருவாயே விளையாடும் வீச்சருவாவோ தங்க பிடியருவாயே சதுராடும் வீச்சருவாவோ ஆன பந்த ஒரு கையிலே அடுக்கு தடி அருகையிலே அருகு வீர பந்த ஒரு கையிலே வீச்சருவா அருகையிலே அப்படி அலங்காரம் செய்தல்லவோ எங்க சொல்லக்கர சுடலையைத்தான் வில்லு முகம் பார்க்க சொல்லி ஐயா பார்க்க சொல்லி வேட்டைக்குத்தான் அவர் அனுப்புவாரே வில்லு முகம் பார்க்க சொல்லி வில்லு முகம் பார்த்துதான் ஐயா வேட்டைக்கு போகணுமா ஆமா அந்த காலத்துல அப்படித்தான் நடந்திருக்கு பாத்துக்கோங்க ஆதி கைலாசத்திலே மருமகனாகிய மாயாண்டிக்கு மாயவன் எப்படி படிச்சாரோ ஆமா அதே மாதிரிதான் வில்லுக்காரங்க 6 பேர் இருந்து படிக்க வேண்டியிருக்கு இந்த சிறப்பான வேளைகளே இன்னும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நாமளுக்கு பணம் கொடுத்து பாராட்டி வாடாமல்லி வடர்மல்லி சூடாமல்லி சுடர் மல்லிகை மல்லிகை முல்லை இருவாச்சி பாரிசாதம் கதம்பம் செண்பகப்பு ராஜா ரோஜாவோடு மலர் மாலைய மாணிக்க மாலையாகவே கொண்டு வந்து எனக்கு மாலை போட்டு மரியாதை செய்து அதோடு எனக்கு பணமாக 101 ரூபாய் 101 லட்சமாக முத்தாளம்மன் சொல்லக்கரை மாயாண்டி கோவில் சரி பங்காளியுமாகிய கரடிகுளத்தைச் சேர்ந்த ஐயா முத்தையா வேளார் அன்னாருடைய பேரப்பிள்ளைகள் மெடுக்குடையார் சாஸ்தா அருளினாலே மிதுன் மலரகம் வைத்திருக்கக்கூடிய சங்கரன் கோவிலை வாசகம் செய்யும் ஐயா கார்த்திக் அவர்களும் முத்துக்குமார் அவர்களும் முனியசுவாமி அவர்களும்
மாதவன் அவர்கள் அன்பு கரத்தில நாமளுக்கு 101 லட்சத்தை 1 கோடியாக வாரி வழங்கி உள்ளார்கள். அன்னார்களுடைய வழி வழி வம்சங்கள் எல்லாம் உற்றார் உறவினர் மனைவி மக்களோடு வாழ வேணும் 100 கோடி வாழ வேணும் 100 கோடி மலைமுருகன் மலைமுருகன் சன்னதி போல் அவர்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி செழித்து வாழ வேண்டும். ஆள் மூலே இலைதளிர்த்து அருகிது போர்கள் ஓன்று மூங்கில் போலே பண்ணை கட்டி மூங்கில் போலே பண்ணை கட்டி முசியாமல் வாழ வேண்டும் முசியாமல் வாழ வேண்டும். அப்படி ஆண்டவன் ஐயா வருதா? சவுண்ட் வருது. அருள் இவருக்கு வரல, ஜாயிண்ட்டுக்காரருக்கு. சரி, அப்ப உடுக்காரு அடிக்க சொல்லுங்க பாப்போம். அவர் அண்ணனும் இன்னைக்கு அங்கதான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடி வருதுப்பா. அருள் அந்த நேரத்துக்கு தானே வரும். நீ கூப்பிடுற நேரம்லாம் சாமி வருமா? சாமி என்ன உன் சித்தப்பா மவனா? படக்குன்னு ஓடியாந்துற. அவருக்கு எப்ப வரணுமோ அப்பதான் வருவார். அருள் வந்திருக்காயா? அருள் வருது. என்ன தும்பிருந்தர் அடிக்க சொல்லுங்க பாப்போம். என் மருமப்புல 10 இட்லி சாப்பிட்டுருக்காவோ கடையில. சாமி விரதம் பத்தியலா? பொடி வச்சு 10 இட்லி சாம்பார் நல்லா இருந்துச்சான். பொடி வச்சு சாப்பிட்டுருக்காவோ. அதான் தாளத்திலையும் பொடி வைக்கவோ பார்த்துக்கோங்க. பரவாயில்ல, அருள் இருக்கு. ஐயா நந்தி சுதிய தட்டும் பார்ப்போம். ஏய்யா வேட்டைக்கு போகணும்னு சுதிய தட்டுனா இப்பதான் பாறைக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கு. அதைத்தான் சொல்லுத வேட்டைக்கு. சாயந்துக்காரண்ண அவர் பதில அடைச்சிட்டாரு. நீங்க படிக்க பாப்பா. ஐயா வேட்டைக்கு போகணும்னு நீங்க படிக்கிறத அவருக்கு மட்டும்தான் கேட்கணும். என்னதுயா என்னமோ மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்காரு. என்னதுயா அவர் கேட்கும், உங்களுக்கு எல்லாம் கேட்காது. ஓஹோ. ஆண்டவனாகிய மாயாண்டி சுடல அவர் காட்டுக்கு வேட்டையாட வேணும் என்று வேலை நல்ல வேலையாச்சு சுடல ஐயா. ஒடியா சுடல ராஜா ஒடியா சுடல ராஜா விளையாடும் சமயமாச்சு போ சுடல ஐயா விளையாடும் சமயமாச்சு போ சுடல ஐயோ ஐயா ஒடியா சுடல ராஜா. அப்படி ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் மாயாண்டியை அனுப்புவாரே. உத்தரகிரி மாயாணத்தில் சுடலை வேட்டையாட போகும்போது அந்த மாணிக்க கைலாசத்தில் சாமனடு சாமம்போலே சதி சாம நேரத்திலே யாமசாம வேளையிலே இலை கூலுங்க சாமம் போலே ஐயவாய மூக்க பொத்தி கொண்டே படப்பு போட வாரே. அங்க பச்சை தண்ணி தான் தொழித்து அதுல ஓலப்பாய விரிப்பாவோ ஓலப்பாய மேலையல்லோ பாத்தை விரிப்பாரே.
மாத்துக்கு மேலையல்லோ தலவாழை அதுல ஒரு கோட்ட அரிசி வாங்கி ஒரு படப்பா போடுதாரே அந்த படப்புக்கு மேலையல்லோ மாமிசத்தை ஊத்துதாரே கட்டி தயிர் 8 வகை கீரை வகை பலது அப்பளமும் போடுவாரே அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 தம்பி எதுக்கே உள்ள முண்டனைக்கு முனியாப்படி அரிசி சாதம் சட்டி சோறா வைக்காரே குப்பியில் சாராயோ குடுவையில தென்னங்களே அத்தனையும் சேகரித்து ஆண்டவன் சுடலைக்குத்தானே ஆதி வெள்ளி கைலாசத்தில் சாம ஊட்டு கொடுப்பாரே சாம ஊட்டு கொடுப்பாரே அந்த சங்கரன் பகவானோ அந்த சங்கரனோ ஆண்டவனாகிய மாயாண்டி வேட்டையாடி வருவதற்குள்ளே இங்க படப்பு போடுகிறார்கள். ஆமையா மாயாண்டி சுடலை மாயானம் சென்று மாண்ட பிணங்களை எல்லாம் தின்றுவிட்டு படப்பை பார்த்தார். என்ன பலிகளை அறிந்தினார். ஆமையா அப்பா பகவானே கொடுத்த பலிகள் எல்லாம் எனக்கு போதும் அப்பா. ஆமப்பா இதே போன்று நாம் பூலோகம் சென்று மானிட மனுக்களை அடிமையாகவே கொண்டு பூலோக மக்கள்கிட்ட இதே மாதிரி வாங்கி சாப்பிடுவேன் என்று என் ஈசன் மகனாகிய சுடலை மாயாண்டி சுள்ளக்கரை சுடலை முண்டம் பேச்சியோடு அதிவெள்ளி கைலாசத்தில் அத்தசாமம் ஊட்டு வாங்கி ஈசனோட கையிலே ஏமாசாமம் ஊட்டு வாங்கி பூலோகம் போக வேணும் புகழாக வாழ வேணும் என்று மாயாண்டி சுடல ஐயா என் தாயான பேச்சியோடு ஒரு கைலாசம் மலை கடந்து கனக சங்கிலே பருவதாமாவோ மெய்ப்பாலம் நேரைகளால் ஒரு சோனையாமே இருட்டு நாடு கடலும் விட்டு ஏகப்போதி பட்டணமோ அவர வடமலை பாதை ஓடி பழனி மார்க்கமாக பாலக்காடு வழியாக நாங்கு கோங்கு பெருத்தவானோ அங்க நல்ல மூங்கில் காட்டானே கமரி மான்கள் கட்டுக்கட்டா வாழுவானோ தேக்கங்குத்தி மலை கடந்து தெம்மலை பாதை கூடி கொட்டார கரையதற்கு பகவதி வாசலுக்கு வாசலுக்கு பகவா மகன் வந்தா வரவோ வாசலுக்கு கொட்டாரக்கரை பகவதியாள் வாசலுக்கு வருகின்றார். ஆமையா அந்த பகவதியாளுக்கு கொட்டாரக்கரைகளே அரசாலும் அரச மன்ன ராமராஜா அம்மாளுக்கு சித்திரை மாதம் 10 நாள் திருவிழா ரொம்ப சிறப்பா அங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆமையா தேரோட்டம்னா சும்மா லேசாவா என்ன அந்த பகவதியால் வாசலில ஆமையா தேர் திருவிழா ஆணையில அம்பாரு குதிரையில சவாரி வான வேடிக்கை அடேங்கப்பா என்ன கொம்பு வாத்தியங்களோட அம்மாளுக்கு சிறப்பா நடக்கு. அம்மா மலையாளத்து மக்கள் எல்லாம் பகவதி அம்மாள் ஆலயத்திலே அமர்ந்து நிற்கின்றார்கள். சரி மாயாண்டி சுள்ளக்கரை சுடலை பார்த்தார். என்ன இப்பேற்பட்ட நம்ம அம்மா பகவதி வாசல்ல 10 நாள் திருவிழா சிறப்பா நடக்குது. நம்ம அமைதியா நின்னோம்னா நம்மள யார் பாப்பா? ஒருத்தரும் பார்க்க
மாட்டாங்களே. அட்டகாசம் செய்தாத்தானே இந்த பையன் யாருன்னு கேட்பாங்க. அம்மா இப்ப இங்க கோயில் கூட சிறப்பா நடக்கு. என்ன எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அம்மா நம்ம கதையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல யாராவது ஒரு பையன் சேட்டை பண்ணனா என்ன சொல்லுவாங்க? என்ன யாரியா அந்த பையன்? இந்த பையன் யாரியா? அடிச்சு பத்துங்கய்யா ஊருக்கு. இது பிள்ளையா பியாயா? என்ன இல்லையே சேட்டை ரொம்பலாம் பண்ணுதான். ஆமா பையன் யாருப்பா? ஏ பையன் யாரு? பையன் அப்பா பையன். அதே மாதிரி அம்மா பகவதியால் வாசலிலே ஆண்டவனாகிய மாயாண்டி அமைதியாக இருந்தா நம்ம மகிமை யாருக்கும் தெரியாது. அட்டகாசம் செய்த ஆதாளி போட்டாத்தான் நாமளை யாருன்னு பார்ப்பார்கள். என்று என் சொல்லக்கர மாயாண்டி சுடலை பகவதியா வாசலிலே கொட்டார கரையதிலே தியாரே எழுப்பாரே தியார் வடத்தாருப்பாரே கொடிமரத்தாசைப்பாரே கொடிமரத்தாசைப்பாரே சுடல கொடிமரத்தாருப்பாரே அவரும் கொடிவடத்தாருப்பாரே ஐயா வார வர போறவாரே வம்பு தும்பு செய்வாரே நேரம் தப்பி வாரவாரே நெஞ்சு தட்டி அடிப்பாரே சமயம் தப்பி வாரவாரே சங்கிலதான் சங்கிலையும் குத்துவாரே ஒத்தப்பந்தம் கொளுத்துவாரே ஊழச்சத்தம் ஓடுவாரே ஆனப்பந்தம் கொளுத்துவாரே ஆதாளி ஓடுவாரே ஆன போல தருவாரே அங்கு எங்கும் ஓடுவாரே பூனை போல பதுங்குவாரே பூனை போல சுடல புரிப்பாச்சல் அடி விழுத ஆளக்காங்கல பார்த்தாரு மலையாளத்து மக்கள் எல்லாம். என்ன அடி விழுத ஆளக்காங்கல முன்னால் நிக்கவங்க மேல அடி விழுது பின்னால் நிக்கவங்க மேல அடி விழ மாட்டுக்கு. அப்ப முன்னால இருக்கவங்க யார்கிட்ட சண்டை போவாங்க? அங்கய்யா அங்க சண்டை போடுறதாங்க. என்ன அங்க அங்க அடிச்சோடா பார்த்தாரு ஐயா மாயாண்டி சுடல. என்ன இவங்களெல்லாம் அடிச்சு புண்ணியம் இல்ல. அம்மா நான் மகிமை என்னன்னு தெரிய வேணுமானா என்ன கொட்டார கரையிலே அம்மா பகவதியாருக்கு பூசை செய்து கொண்டிருக்கின்றார்கள் போத்திமார்கள். கையை சுரட்டி செவிட்டில் ஓங்கி ஒரு அடி. ஐயா அடிக்கணும்னா அடிச்சாரு. அப்பந்தான் நம்மளை யாருன்னு திரும்பி பார்ப்பாங்க. சரி என்று மாயாண்டி சுடலை அடித்த அடி பொறுக்காமல் அந்த நம்புதறி போத்திமார்கள் எல்லாம் பகவதியா முன்னாலே பக்தரெல்லாம் ஓடி வந்து ஏ அம்மா அம்மா பகவதிய அம்மா அம்மா பகவதிய இந்த அநியாயத்தை பாரு அம்மா என்ன ஒரு விரலம் அம்மா யாரு என்று தெரியலையே ஆணையா அலறுதம்மா அம்மா அங்கு எங்கும் ஓடுதம்மா எங்கள அளவிலே அடிக்குதம்மா பூனை போல பதுங்குதம்மா புலிப்பாச்சல் பாயுதம்மா ஏ அம்மா பகவதி இதனால் இதுவரைக்கும் உனக்கு ஊழியம் செய்து தொண்டு பார்த்து வருவது உண்மையானால் அம்மா இந்த அநியாயத்தை கண் திறந்து பார் அம்மா. ஆமம்மா மலையாளத்து மக்கள் எல்லாம் மனம் கலங்கினார்கள். சரி பார்த்தால் பகவதியானவா கொட்டாரக்கரையிலே நம்ம பேரை சொன்னோமே ஆனா காகம் பறக்காது கருங்குருவிலாந்தாது சிட்டு பறக்காது சிறுகுருவிலாந்தாது நம்ம பேரை சொன்னா என்ன சுண்ணாம்பு சட்டிய நாயுதுக்கா நம்ம பேரை சொன்னா
அம்மா பேரை சொன்னா உள்ளம் பறக்காது ஊருக்குருவிலாந்தாது. அப்பேற்பட்ட இந்த கோட்டைக்குள்ள யார் அட்டகாசம் செய்து வருதுன்னு பாக்கணுமே. பகவதியானவள் ஆலயத்தை விட்டு வெளியே வந்து பாக்குறாள். என் மாயாண்டி சொல்லக்கரை சுடல ஐயா செய்வதெல்லாம் செய்து போட்டு ஆனா இருக்காரே முட்டை மாமா சின்ன பிள்ளை மாதிரி முழிக்காரியா. அப்பதான் பார்த்தா பகவதியானவா. ஆமாம்மா இந்த பையனை இதுக்கு முன்ன பார்த்தது இல்லையே. இவன் யாரா இருக்கலாம் எங்கிருந்து வந்தானோ தெரியலையே. அப்பா தம்பி இங்க வாயா. என் மகனே கண்மணியே ஊரு என்ன வேறு என்ன ஒத்த வேலை வந்தது நாடு என்ன நடந்து வந்த உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் நீ எங்கிருந்து உங்க அம்மா யாரு அம்மாளிடம் சொல் மகனே. தாய் யாரு உன் தாய் யாரு தமையன்மார்கள் யாரு உண்டா அப்படி பகவதியும் கேட்ட போதே பகவா மக மாயாண்டி அம்மா அம்மா பகவதிய அரும மக வார்த்தைகளை நம் பிறந்தது கைலாசோ பிறந்ததோ கைலாசோ நாம் வளர்ந்ததோ தில்லைவானோ அம்மா பிறந்ததுமே கைலாசோ பிறந்ததுமே கைலாசோ வளர்ந்தது தில்லைவானோ பெற்றாள பார்வதியா பெற்றாள பார்வதியா என்னை வளர்த்தவளோ பேச்சு அலே வளர்த்தாளே வன பேச்சு எம்மானாம் மணி விளக்கில் பிறந்த வந்தா மாயாண்டி சுடர் ஒளிவில் சுடரையான மாயாண்டி மாயானம் போனவன் மாண்ட வேணும் தின்ன தில்லை வேணும் சித்த வேணும் மாணிக்க கையில அம்மாய பகவதி மாமிஷமும் கலந்ததாலே கைலாசம் கரை மாமிஷமும் கையில இடமும் பூலோகம் போனவென்று பூலோகம் அனுப்பி வைத்தார். அம்மா பூலோகம் தன்னாதில உன்னுடைய வாசலில வளப்போர்க்கு பிள்ளையாக பிள்ளையாக வந்தேன் அம்மா உன் வாசல் உந்தன் வாசல் நான் வந்தேன் அம்மா உன் வாசல் உந்தன் வாசல் அப்படி மாயாண்டி சொன்ன போது தாயான பகவதியா நீ வரும்போதே நினைச்சம்பா என்ன எங்க அத்தான் சாட அப்படியே வச்சு உரிச்சிருக்கிய. அம்மா எப்பா ஏ சுடல மாயாண்டி நீ பகவானுக்கு மகனையானால் இந்த பகவதிக்கு மகன்தானோ ஈசனுக்கு மகனையானால் எனக்கு நீ மகன்தானோ அட கடவுளுக்கு மகனையானால் கண்ணி பகவதிக்கும் மகன்தானோ நீ வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலிலே இருமகனே ஐயா
என்னுடைய வாசலிலே தெக்குமுட்டு கலிங்களிலே திருவாதி மூடாதிலே 7 கிடாரம் திரவியம் இன்பமோடு இருக்குதப்பா நீ அந்த நல்ல திரவியத்தை கல்வன் கொண்டு போகாமல் காத்து நீயும் தந்தையானால் உனக்கு வருடம் ஒரு தடவை குடை போட்டு அப்பா மாயாண்டி சுள்ளக்கர சுடல நீ கைலாசத்திலே பகவானுக்கு மகனையான கண்ணி பகவதிக்கு மகன்தான் அப்பா ஆமாப்பா ஈஸ்வரிக்கு மகனையான எனக்கு நீ மகன்தானே ஆமா வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலிலே இரு மகனே ஆமா மகனே அப்பா சுள்ளக்கர மாயாண்டி என்ன ஐயா தெக்கு மூட்டு கலிங்கள் திருவாத்தி மூடுல 7 கிடாரம் திரவியம் இருக்கப்பா ஆமாப்பா கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து நீ தந்தையானா வருஷம் ஒரு தடவை உனக்கு நான் குடை போட்டு தருவேன் அப்பா ஆமாப்பா அம்மா பகவதி என்ன கைலாசத்திலே ஊட்டு வாங்கி நிறைய நான் சாப்பிட்டிருக்கேன் அம்மா உன் வாசல்ல நான் கொலுவிருக்கணுமானா என்னம்மா மகை மாயாண்டி சுடலைக்கு என்ன 21 இடத்துல எனக்கு நீ நிலையம் போட்டு தரணும் ஆமாம்மா இந்த சிறப்பான வேளையிலே இன்னும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள் முத்தாரம்மன் துணையாக வாழ்ந்து வரக்கூடிய அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய இந்த கரடிகுளமான நன்னகரிலே வாசகம் செய்யும் கரடிகுளம் கிங்ஸ் கேர்ள்ஸ் கரடிகுளம் கேர்ள்ஸ் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய செல்ல சீமாட்டிகள் சி முகிலா அவர்களும் சி கனிஷ்கா அவர்களும் பி சுதா அவர்களும் எஸ் முத்துமாரி அவர்களும் டி சுதா அவர்களும் சி மகாலட்சுமி அவர்களும் கே மகேஸ்வரி அவர்களும் கே திவ்யா அவர்களும் டி சிவகார்த்திகா அவர்களும் எஸ் ஸ்ரீ லட்சுமி அவர்களும் கே வேல்துரைச்சி அவர்களும் ஆர் கிருஷ்ணவேணி அவர்களும் லட்சுமி அவர்களும் செண்பகராஜ் அவர்களும் முத்துக்கருப்பன் அவர்களும் மாரியம்மாள் சாமி பாட்டு படிக்கணுமா சிலுக்க சிலுக்க வாராளே சாம கூட வரட்டும்னே வடக்கிருந்து அப்படி பாடுநாமலைக்கு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே 111 லட்சங்களை கொண்டு வந்து நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்து உள்ளார்கள் முத்தாரம்மன் துணையாக வாழ்ந்து வரக்கூடிய இந்த கரடிகுளத்தை சேர்ந்த கரடிகுளம் கேர்ள்ஸ் நாமளுக்கு 110 லட்சம் 1 கோடியாக எவ்வளவு ஆச்சு 10 லட்சம் அதே அப்படியே 11 லட்சம் இருக்கட்டும் பாசத்தோடு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நாமளுக்கு லட்சங்களாகவே அன்பளிப்பு செய்து ஆதரித்து உள்ளார்கள் தாய் குலத்தின் தங்கங்கள் மாதர்குலம் மாணிக்கம் சாமுக்கடம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா அந்த பாட்டு படிப்போம் இப்ப படப்புக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படி பாசத்தோடு பணம் கொடுத்து ஆதரித்த சீமான்கள் எல்லாம் வாழ வேணும் அவர்கள் வளர வேண்டும் ஐயா வளர வேண்டும் வம்சம் என்றென்றைக்கும் உயர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் அவர்கள் 1 10 100 கோடி உயர வேணும் கைலை போலே செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி எங்க முத்தாலம்மா அருளாலே அவர்கள் முசியாமல் வாழ வேண்டும் கல்வி எதுவும் தலைக்க வேண்டும் கல்வி தலைக்க வேண்டும் கல்யாண வாசலா வாழ வேண்டும் ஹலோ தலைக்க வேண்டும்
ராமாத்தா கோமதி எத்தனை? சரி. அதோடு பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சரி அன்பும் பண்பும் பாசத்தோடு நம்ம பெரியப்பா என்ன தாய் குலத்தின் தங்கம் மாதர்குலம் மாணிக்கம். ஆமா இங்க பெரியப்பா கோமதின்னு சொல்லுதாவா? பின்னால 2 பெரியம்மா ராமா தாங்க எந்த பேருன்னு தெரியல. கோமதி தானா? கோமதி தானா? அவர்கள் சார்பாக இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே எனக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக அன்பளிப்பு செய்து ஆதரித்து உள்ளார்கள். சரி அன்னார்களுக்கு அப்புறமாக நம்மளுடைய சிசிய பிள்ளை வில்லிசை கலைஞராக ஐயா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காவோ. என் மருமக பிள்ளை முளப்பாரி கும்மி பாட்டு ரொம்ப சிறப்பா பாடுவாங்க. கதை எழுதிட்டு போய் 6 மாசம் ஆச்சு. அப்படியா? அதாவது மருமப்பிள்ளை என்ன சொல்லாவன்னா, நீங்க யாரும் அடியாள் சொல்லி கொடுக்க வேண்டாம், என்ன ஊர்ல இருந்து நான் ஆள் கூட்டியாந்து இங்க வந்து படிப்போங்க. அப்படி பாசத்தோடு ஜித்து டிவில என்ன பணிபுரிந்து வரக்கூடிய மருமக பிள்ளை கார்த்திக் அவர்கள் முளப்பாரி கும்மிப்பாடு ரொம்ப சிறப்பா பாடுவாங்க பாத்துக்கோங்க. நாளைக்கு மத்தியானம் அவ கும்மிப்பாடு தான் வேண்டாமோ? அப்படி பாசத்தோடு அத்தை ஆதரிக்க வேண்டும் என்று எனக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள். அன்னார்களுடைய வழி வழி வம்சங்கள் உற்றார் உறவினர்களோடு மனைவி மக்கள் பெற்றதாய் தந்த பேர குழந்தைகளோடு கொடுத்த இடம் எடுத்த இடங்கள் எல்லாம் வாழ வேணும் சாமி, வளர வேண்டும் வளர வேண்டும் வம்சம் என்றைக்கு உயர வேண்டும் வளர வேண்டும். அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேண்டும், பட்டி பெருக வேண்டும், பால் பானை பொங்க வேண்டும், நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு அவர்கள் வாழையடி வாழையாக வாழையாக வளர வேணும் கோடி காலம் வாழையாக. அப்படி பகவதியா சொன்ன போதே பகவா மக மாயாண்டி அம்மா அம்மா பகவதிய அம்மா உன்னுடைய வாசலிலே கொலுவிருக்க வேணுமானால் 21 இடங்களில் 21 நிலைய வேண்டும். தேரடியில் ஒரு நிலையோ, திரவியத்தில் ஒரு நிலையோ, கோபுரத்தில் ஒரு நிலையோ, கொடிமரம் அதிலே ஒரு நிலையோ, மாளிகையில் ஒரு நிலையோ, மடப்பொழியில் ஒரு நிலையோ, ஈசான மூலையிலே இடுக்கு பிளமுட்டரிலே 4 வாசலுக்கு ஒரு நிலையோ, 4 கிணத்துல ஒரு நிலையோ, அம்மா அத்தனையும் தந்தையானால் அரும மகமாயாண்டி கருவேல பிறையதில பெரியம்மா பிள்ளைகளுக்குள்ள இருக்கு விழுந்துறாதங்க. ஐயா கருவேல பிறையதில கல்வன் கொண்டு போகாமல் கல்வன் கொண்டு போகாமல் நான் காவல் காத்து வருவேனம் காவல் காத்து. தேரடியிலே ஒரு நிலையம், திரவியத்தில் ஒரு நிலையம், ஒரு நிலையம் தேரடி மாடனாக, திரவியத்திலே திரவியம் காத்த மாடனாக, மடப்பொழியிலே ஒரு நிலையம், கோபுரத்திலே ஒரு நிலையம், ஒரு நிலையம் கொடி மரத்திலே ஒரு நிலையம், 4 வாசலுக்கு ஒரு நிலையம், 4 கிணற்றிலே ஒரு நிலையம், ஈசான மூலையில் ஒரு நிலையம், இடுக்கு பிலா மூட்டருகில் ஒரு நிலையம். இத்தனையும் தந்தையானா நான் கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து வருவேன்.
அம்மா ஆமாம்மா மகனே சுள்ளக்கரை சுடலை நீ மாயானம் சென்று மாண்டவனம் தின்று வந்தவனப்பா ஆமா அம்மாளுக்கு அதெல்லாம் பிடிக்காதப்பா அப்படி நான் உனக்கு நிலையம் போட்டு தர வேணுமே ஆனா என்ன நானே என்று உன்னை அழைத்து நீ மாயான வேட்டைக்கு போய் என்று அனுப்புகிறேனோ ஆமா அது வரைக்கும் எனக்கு நடக்கும் பூசையத்தான் உனக்கு நடத்துவேன் ஆமாம்மா அப்படியே ஆகட்டும் என்று ஆமாம்மோ சுடல என்ன கோபப்படுவாரு அம்மா எங்க கோபம் இருக்கோ அங்கதான் குணம் இருக்கும் அம்மா குணம் அங்கதான் இருக்கும் ஆனா சொல்லுக்கு கட்டுப்படுவார் என்ன நேத்து என்ன சொல்லுச்சு சாமி என்ன நான் வேட்டைக்கு போயே தீர்வு பண்ணிச்சு அம்மா மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க என்ன நீ நடு தெரு ஊருக்குள்ள இருக்க அம்மா சின்னஞ்சிறு பிள்ளைகள் எல்லாம் இருக்கு நீ சொல்லி கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொன்ன உடனே சரின்னு கட்டுக்கிட்டாரு பத்தியாளா ஆமா இது அன்னைக்கு பகவதி அம்மாளுக்கு கொடுத்த வாக்கு ஆமா அம்மா என்ன நீயே என்னை அழைத்து என்று வேட்டைக்கு போய் என்று நீ வரம் கொடுத்து அனுப்புகிறாயோ ஆமா அது வரைக்கும் நான் உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருப்பேன் ஆமாம்மா ஆனா என்ன நான் நியாயத்துக்கு நியாயமானவன் ஆமா அநியாயத்துக்கு அநியாயமானவன் சொக்காரங்கள்ட்ட விளையாடிடலாம் சுடலைட்ட விளையாட முடியுமா அப்படி என் தாயாகிய பகவதியானவள் வரம் கொடுக்க ஆமாம்மா அப்படியே ஆட்டும் ஆண்ட வந்த மாயாண்டி கொட்டார பகவதியா வாசலேலே தெற்கு முட்டு கலிங்கதேலே திருவாத்தி மூடதேலே கருவேல பிறையேலே ஏழு கிடாரம் கல்வன் கொண்டு போகாமல் ஓங்கின கையோடு கையோ உருவின வாளோடு கிழக்கு முகமாக கிருபையோடு கொள்கிறாரே அவரோ கிருபையுடன் கொள்கிறாரே அங்கே கொலுவிருந்த வாரவாது மாயாண்டி காவலிலே மலையாள உள்ளம் பறக்காது ஊர்க்குரு விழாந்தாது செஞ்சுடல காவலிலே சிட்டு பறக்காது சிறுகுரு விழாந்தாது அட்டஞ்சுளிக்காது காத்து அப்படி கொலுவிருந்து மலையாள தேசத்திலே நந்தம் பொன்னல் ஊரதிலே கால சாலையகருவதிலே கட்டத்தெரு ஓராயிரம் நெட்டத்தெரு ஓராயிரம் நெடுந்தெருவு ஓராயிரம் பிள்ளை தெரு ஓராயிரம் பிராமணர் தெரு ஓராயிரம் 5000 தெரு நிறைந்த தெரு ஐயா அதிலே ஒரு தெருவதிலே 5000 தெருவதிலே அங்கே புலையனோட வீதி 300 புலையனேலும் மூத்தவன் 400 புலையனேலும் நாட்டாமை 500 புலையனேலும் அண்ணாவே 600 புலையனேலும் அதிகார 700 புலையனேலும் 700 புலையனேலும் அவன் எஜமான்கள் அவன் எஜமான்கள் ஐயமாந்திரவாதி பெரும்புலைய உலையல் மனைவி புல கொடியாள் மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரே மன்னவனும் தேவியுமா அவர்கள் கொண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரே எல்லைக்கு என்னை போலே என்னை பிரியாதோட போலே பூவும் நல்ல நாரும் போலே
பொருத்தமுடன் வாழ்ந்து வாராரே நகமும் ஜதையும் போலே நலமுடனே வாழ்ந்து வாராரே அப்படி வாழ்ந்து வரும் நாளையிலே அந்த மாந்திரவாதி விரும்புலையே வையகத்தில் வல்லவன் தானே மாந்திரத்தில் பொல்லாதவன் அஞ்சனாமையும் உண்டு ஆரோட்ட சிமிழு உண்டு குட்டியேடும் மையும் உண்டு குண்டு மைய சிமிழு உண்டு பாதாள மையும் உண்டு பாதாள மையும் உண்டு அவனுக்கு பறக்கும் மையே அவன் வாழாத பெண்களை தான் வாழ வைப்பான் கணவனோடு வாழ்ந்து வரும் பெண்களை தானே வாழாமல் பிரிப்பானோ சேராத பெண்களை தானே சேர வைப்பான் சண்டாலே சேர்ந்து வாழும் பெண்களை தானே சேராமல் பிரிப்பானோ வீட்டுக்குள்ள இருப்பவளே வீதிக்கு இழுப்பானோ வீதியில நிற்பவளே புலைய வீட்டுக்குள்ள அழைப்பாளோ அறைக்குள்ள இருப்பவளே அம்பலத்தில் ஆட வைப்பாரோ அங்க அம்பலத்தில் நிற்பவளே அறைக்குள்ள இழுப்பானோ சூலா இருப்பவளே வெறுவயிராய்கிடுவானோ வெறுவயிராய் இருப்பவளே சூலாக மாத்திடுவான் பெரும்புலை அவன் கருவ கருவழிப்பானே கண்ணி பெண்ண சீரழி பானே உருவ உருவழி பானே பெரும்புலைய உருவ உருவழி பானே அவன் உத்தமிய பான் பெரும்புலைய உத்தமிய மையும் மகிமையினால் மாந்திரவாதி காளி பெரும்புலையன் இத்தனையும் செய்வானா அம்மா தேர நகல வைப்பான் சின்ன தேரை பறக்க வைப்பான் அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 காதவழி அம்மா சொலவு தட்டி பறக்க செய்வான் 90 காதவழி மூச்சடக்கி பாய்ந்தா 300 அடி வாய்வா நாவடக்கி பாய்ந்தா 400 அடி வாய்வான் ஆங்காரித்து பாய்ந்தா 500 அடி வாய்வா என்ன வானத்தை வில்வளைப்பான் ஆமம்மா மணலை கயிர் திரிப்பான் ஆமையோ கருணாகத்தை வரவழைப்பான் கயிர் வழிய இறங்கை செய்வான் காளி பெரும்புலையன் ஆமா அது மட்டுமா வேற என்ன நெட்டையங்களை குட்டையன் ஆக்கிடுவான் ஏப்பா குட்டையங்களை நெட்டையங்களை ஆக்கிடுவான் ஆமையா தடியா இருக்கவங்கள பொடியன் ஆக்கிடுவாங்க அப்பா பொடியா இருக்கவங்கள தடியன் ஆக்கிடுவாங்க ஆமா ஏ கருப்பனை சிவப்பனை ஆக்கிடுவான் ஆமையா சிவப்பனை கருப்பனை ஆக்கிடுவான் அம்மா எந்த மை தேவைப்படுதோ தேவைப்படுதோ அந்த மை தான் இப்ப தேவைப்படுது என்னது ஆமா அதுதான் இப்ப கவலை எல்லாத்துக்கும் பார்த்துக்கோங்க அப்ப ஏற்பட்ட அவன் சொல்ல மாட்டேக்கான உண்மையா இப்பெல்லாம் கட்டி வைரம் இருக்காங்க அம்மா அப்படி மாயாண்டி சுடலை இருக்கும் மகிமையை அறியாத மாந்திரவாதி பெரும்புலையன் அந்த மலையாள தேசத்திலே வையகத்திலே வல்லவனாக மாந்திரிகத்திலே பொல்லாதவனாக வாழ்ந்து வருகின்றான் அப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது காளி பெரும்புலையனுக்கு ஒத்தைக்கு ஒரு மகா புலமகா மாபிஷைக்கு அந்த மாபிஷைக்கு பெண்ணானவா ஆமம்மா புலையனுக்கு குலதெய்வம் குத்துப்பாறை இசைக்கு அம்மா ஆமம்மா காளி பெரும்புலையனுக்கு கொட்டாரக்கரை அரச மன்னன் ராமராஜா புலையன் தொழிலை பாராட்டி 7 ஏக்கர் அம்மா அவனுக்கு காக்காட்சி மலைவிலையில காணி காட்சியா கொடுத்திருக்காரு இதுல பருத்தி போட்டு வாழ்ந்து வருகின்ற பொழுது பருத்திக்கு களை வெட்ட தன் மனைவியை தன்னோடு அழைத்து சென்றா அம்மா அந்த அம்மாளுக்கு பேர்காலட்டையும் சரி மகிமை நாள் குத்துப்பாறை இசைக்கு அழைத்தார் அவன் மாந்திரிகத்திற்கு கட்டுப்பட்டு சரி குத்துப்பாறை இசைக்கு அருளினாலே காளி பெரும்புலையினுடைய மனைவி புலக்கொடியால் மலவளையிலே மாமரத்தின் அடியிலே பெண் குழந்தை பெற்றெடுத்து அம்மா